GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. உதவியையும் ஆயுதங்களையும் வாங்குவதற்காக நாசர் போகிறார். இந்த இராணுவ முகாமை இஸ்ரேலியர்கள் தாக்கின பிறகு அமெரிக்கர்கள் அவருக்கு உதவி பண்ண மாட்டேன்றாங்க. நிறைய அழுத்தம் தந்து இந்த போரை அமெரிக்கர்களையும் பிரெஞ்சையும் இஸ்ரேலியர்களையும் நிறுத்த சொல்லி விடுகிறார்கள். நின்று போயிடுது. அரபு உலகத்தில் அவரை பெரும் ஜெயிச்சு இடம் பிடிச்சிடுறாங்க. இப்போ என்னெல்லாம் பிடிச்சிடுறாங்கன்னா, சைனாய் பாலைவனம் நம்ம எகிப்துக்கு சொந்தமானது, அதை பிடிச்சிடுறாங்க இஸ்ரேலியர். ஆமாம், அந்த அமைப்பை வச்சு நடத்துகிறாங்க. அப்புறம் நிறைய அந்த மாதிரி தீவிரவாத குழுக்கள் இஸ்ரேலியர்களை ஆயுதம் மூலமாகத்தான் வீழ்த்த வேணும்னு நினைக்கிறவர்கள்லாம் வந்துடுறாங்க. இன்று நாம் பாலஸ்தீனம் என்று எண்ணும் அந்த இடத்திற்கு யாசர் அரஃபத் வருகிறார். அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட பிறகு அந்த ஒப்பந்தம் என்னன்னா, ஹமாஸ் என்ற அமைப்பு காசாவில் மட்டும் 2006 பெரிய ஒரு தீவிரவாத அமைப்பாக அது வளர்ந்து இஸ்ரேலியர்களை தாக்குவதும் இஸ்ரேலர்களுக்கு துன்பம் தருவதும் இஸ்ரேல் என்பதை ஒப்புக்கொள்ளாத ஒரு அமைப்பாக அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது வளருது. ஆனால் சார், இந்த இஸ்ரேலியர்களுக்கும் அராபியர்களுக்கும் முதல்ல ஆரம்பித்த அந்த இடப்பிரச்சனை என்பது பின்னாட்கள் மத பிரச்சனையாக மாறுதா சார்? இல்லை, மதம் தான் பிரச்சனை. அதாவது இவர்களுடைய எல்லாருக்கும் மூதாதையர் ஒரே தந்தை தான். அவர் யாருன்னா ஏப்ரஹாம் வழி வந்தவர்கள் தான் அந்த 3 இனத்து வரும். யூதர்கள் முதல்ல, அடுத்து கிறிஸ்துவர்கள், அதற்கு பிறகு வந்தவர்கள் இஸ்லாமியர். ஸோ அதனால் இவர்கள் மதம் என்பது தான் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரிவு. பட் இவர்கள் சுமூகமாக அங்கே எல்லாமே அமைதியாக இருந்து 2 சமூகமும் ஒன்றாக அப்படி வாழணும்னு நினச்ச சில பேரும் இருந்தாங்க. இஸ்ரேலியர்களில் 2 சமூகமும் ஒன்றா வாழலாம் ஒரே நாட்டு கீழே அப்படின்ட்டு. ஆனால் அவர்களுக்குள்ளே இருந்த இந்த 2 தரப்பிலும் இருந்த தீவிரவாதிகள் அதற்கு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அங்கே அரபுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே யூதர்களுடைய வருகையோ அல்லது அவர்கள் அங்கே இருப்பதோ கிடையாது. ரொம்ப குறைச்சலான பேர். திடீர்னு உங்களுக்கு 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலிருந்து ஒரு யூதர்கள் திட்டமிட்ட ஒரு வருகை நடக்குது. தொடக்கத்தில் வந்தவர்கள் அங்கே பெருசாக தங்கலை. அதற்கு பிறகு அது வேகப்படுது. ஒரு திட்டமிட்டு அங்கே ஒரு நாட்டை உருவாக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் அதை செய்கிறாங்க இல்லையா? அப்போது அந்த உங்களுக்கு இங்கிலாந்தினுடைய உதவியோடு தான் இதெல்லாம் நடக்குது. எப்படி அங்கே செயின் பேஸ்மன் முதல் உலகப் போருக்கு பிறகு பாரிஸில் ஒரு அமைதி மாநாடு நடக்குது, பீஸ் கான்ஃபரன்ஸ். அங்கே போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்குன்ட்டு ஒரு நாடு, அங்கே இருக்க வேறு யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் வராத ஒரு நாடு அப்படின்றார். அதே மாதிரி தியோடோர் ஹெர்சலுக்கு ஒரு அரபு தலைவர் எழுதுகிறாரு, எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்க. எப்போ 1896 எழுதுகிறார், எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்க. அவர் யூத நாடுன்ட்டு ஒன்று எழுதுன. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை, எங்களால் உங்களுக்கு எந்த துன்பமும் வராது, உங்களுடைய பொருளாதாரம் இன்னும் மேம்படும் அப்படின்ட்டு எழுதுகிறார் அவர். ஓகே. ஆனால் அப்படி எல்லாருமே நினைக்கல. பல தீவிரவாத யூத தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இன்றைக்கி அவர்கள் இன்னொரு நாடு தர்றதுக்கு அவர்கள் ரெடியாகவே இல்லையே. அந்த மாதிரியான தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இவர் அமெரிக்கா கிட்ட இன்னும் இராணுவ உதவியையும் ஆயுதங்களையும் வாங்குவதற்காக நாசர் போகிறார். இந்த இராணுவ முகாமை இஸ்ரேலியர்கள் தாக்கின பிறகு அமெரிக்கர்கள் அவருக்கு உதவி பண்ண மாட்டேன்றாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறார், இந்த பக்கம் திரும்பி சோவியத் யூனியன் கிட்ட போகிறார். சோவியத் யூனியன்கிட்ட உதவி கேட்குறார். அங்கே போன உடனே இவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லிட்டு, இது 55 அவர் அஸ்வான் அணை, அஸ்வான் டேம்ன்ட்டு ஒரு பெரிய அணை, அது இப்படி போகிற நதியை நேர் எதிர்ப்புறம் திருப்பி விடுறது. நான் போயிருக்கேன் அந்த இடத்துக்கு. ஆமாம், ஈஜிப்டில் அவர் கட்டுறார். அது நைல் நதியை அதனுடைய போக்கிலிருந்து திருப்பி அணை கட்டி அது அவர்களுடைய விவசாயத்துக்கு, வேளாண்மைக்கு தண்ணி கொண்டு வர்றது. அதுக்கு நிதி உதவி வெளியிலிருந்து வரணும். அந்த நிதி உதவியை, அந்த கடன்கள் எல்லாம் இவங்க நிறுத்திடுறாங்க. யார்? இந்த அமெரிக்கர்களும் இங்கிலாந்தை சேர்ந்தவர்களும் மற்றவர்களும். அப்புறம் அந்த ரஷ்யர்கள் கட்டி கொடுத்தாங்க பின்னாடி. அப்படி நிறுத்தும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, இதற்கு பதிலடியாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு சூயஸ் கால்வாய், எந்த சூயஸ் கால்வாய் இவ்வளவு பிரதானமான ஒரு விஷயமா இருந்துச்சோ அந்த சூயஸ் கால்வாயை அவர் நாட்டுடனே ஆக்குகிறார்.
ஆக்கின உடனே பிரிட்டனும் இங்கிலாந்தும் அந்த சூயஸ் கால்வாய் பிரெஞ்சுக்கும் இங்கிலாந்துக்கும் சேர்ந்தது. அதை இவர் நாட்டுடைமை ஆக்கிட்டார். அவர்கள் உடனே இஸ்ரேலோடு சேர்ந்து இவரை போர் தொடுக்கிறாங்க. அதுதான் 1956 நடக்கிற போர். அப்போ அமெரிக்கர்கள் அந்த போரில் கீழே இறங்கி வந்து நிறைய அழுத்தம் தந்து இந்த போரை நிறுத்திடுறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, நிறைய அரபுகள் ஏற்கனவே சோவியத் யூனியனோட நட்பாக இருக்காங்க, அவர்கள் முழுமையாக அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய அழுத்தம் தந்து இந்த போரை அமெரிக்கர்களையும் பிரெஞ்சையும் இஸ்ரேலியர்களையும் நிறுத்த சொல்லி விடுகிறார்கள். நின்று போயிடுது. இது 56. ஆனால் இவர் வந்து இவ்வளவு ஒரு மாபெரும் காரியத்தை செஞ்சிருக்காருன்ற ஒரு பெரிய, அவர் வந்து ஒரு கதாநாயகனாக, ஒரு ஹீரோவாக, தலைவனாக வலம் வருகிறார். சூயஸ் கால்வாயை நாட்டுடைமை ஆகிட்டார். அரபு உலகத்தில் அவரை பெரும் கொண்டாட ஆரம்பி. ஆமாம், பெரிய மொனார்கி கிடையாது. அதாவது அரசு உங்களுக்கு ராஜ பரம்பரையில் ஆட்சி செய்பவர்கள், சவுதிகளோ அல்லது ஜோர்டனை சேர்ந்தவர்கள்லாம் அவரை வரவேற்க மாட்டாங்க. இப்போ மொரோக்கோவை சேர்ந்தவர்களோ அவர்களெல்லாம் மன்னராட்சி இருக்கும் இடங்களில் அவர் கசப்பார். ஆனால் அவர் அரபுகளுடைய எழுச்சி நாயகனாக மாறிடுறார். இதுக்கப்புறம் ஒரு 10 ஆண்டுகள், நம்ம 56 10 ஆண்டுகள் தள்ளி போனோம். 67 வந்து ஒரு பெரிய போர் நடக்குது, 6 நாள் போர். ஓகே. அதில் திருப்பி இந்த அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் திருப்பி தாக்குகிறார்கள். முதல்ல இஸ்ரேல் தாக்குச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல இது அவர்கள் ஏதோ திட்டமிடுறாங்கன்னு உடனே தாக்கி இவர்களுடைய வான்படை முழுக்க அழிச்சிருது. ஏறக்குறைய ஜோர்டன், சிரியா, ஈஜிப்ட் எல்லாத்தினுடைய வான்படையை பெரும்பாலும் அழிச்சிடுறாங்க. அந்த போர் 6 நாள் நடக்குது. அந்த 6 நாள் போரில் இந்த வான்படை அவர்களுக்கு அழிக்கக்கூடிய வல்லமை என்னென்னா, 200 ஃப்ரெஞ்ச் ஃபைட்டர் ஜெட்ஸ் வச்சுருக்காங்க அவங்க. அதை வச்சு நாம் இந்த ரஃபேலை வந்து இழந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அவர்கள் வென்றதற்கு காரணம் அந்த 200 ஃபைட்டர் ஜெட்ஸ் தான். ஓகே. ஜெயிச்சு இடம் பிடிச்சிடுறாங்க. இப்போ என்னெல்லாம் பிடிச்சிடுறாங்கன்னா, சைனாய் பாலைவனம் நம்ம எகிப்துக்கு சொந்தமானது, அதை பிடிச்சிடுறாங்க இஸ்ரேலியர். ஆமாம். அப்புறம் கோலன் ஹைட்ஸ், கோலன் உயரம், உச்சி, சிரியா, அதை பிடிச்சிடறாங்க. இன்னும் வச்சுருக்காங்க, அதை கொடுக்கல இன்னும். அதை பிடிச்சிடுறாங்க. வெஸ்ட் பேங்க், மேற்கு கரை ஜோர்டன் உடைய வசம் இருந்துச்சுல்ல, அதை முழுக்க அவர்கள் பிடிக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து திருப்பி தரணுன்ட்டு அந்த ஒரு ஒப்பந்தம் வருது. அந்த திருப்பி தரணுன்றதுக்காக அப்போது எகிப்துக்கு அதை எப்போ திருப்பி தராங்கன்னா, உங்களுக்கு சைனாய் பாலைவனம் கேம்ப் டேவிட் அக்கார்ட்ஸ், ஜிம்மி கார்ட்டர் ஓட வந்து அவர்கள் ஒரு ஒப்பந்தம் போட்ட பிறகு நாசருக்கு பின்பு வந்து அன்வர் சதாத்தும் மெனக்கம் பெகின் இவர்கள் 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த இடத்த திருப்பி தந்துடுவாங்க. அது பின்னாடி அதுதான் லேண்ட் ஃபார் பீஸ், அதாவது எனக்கு நிலம் உங்களுக்கு அமைதி அப்படின்றது. என்னுடைய நிலத்தை நீங்கள் திருப்பி தந்துடுவீங்க. அது அவ்வளோ நாள் ஆச்சு. 67 பிடிச்சதை 77 78 திருப்பி தந்தாங்க. 11 வருஷம் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதுக்கப்புறம் ஜோர்டனில் பிடிச்ச இடங்களையும் திருப்பி தந்தாங்க. அது முதல் இஸ்ரேலை அங்கீகரித்த நாடு எகிப்து. ஓகே. அமெரிக்கா கூட கிடையாது சார்? இல்லை, அரபு நாடுகள் மத்தியில், இஸ்லாமிய நாடுகள் மத்தியில், அரபு நாடுகள் மத்தியில் முதல் முறையாக. அதனால தான் சதாத் அதுக்கப்புறம் சுட்டு கொண்டுடுவாங்க. அவரோட ஒரு இராணுவ அணிவகுப்பில் அவரை ஒருவர் கொலை செஞ்சிருவார். ஸோ இந்த போர்லேயும் அவர்கள் பெரிய வெற்றி பெற்று விடுகிறார்கள். இந்த நேரத்தில் அமெரிக்கர்கள் இங்கே வியட்நாமில் தோற்று கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்க்கணும். அவர்கள் ஒரு சாதாரண ஒரு சின்ன பெரிய அளவில் உயரமாக இல்லாத இந்த வியட்நாமியர்கள் அவர்களுடைய குண்டு தாக்குதலை தாங்குகிறார்கள், வீரமாக சண்டையிடுகிறார்கள். அவர்களுடைய தீரத்திற்கும் வீரத்திற்கும் முன்பு இந்த அமெரிக்கர்கள் தோற்று போகிறார்கள். கிட்டத்தட்ட 56,000 அமெரிக்கர்கள் உயிரிழந்து விட்டார்கள். எவ்வளவு குண்டு போட்டாலும் அவர்களை மாய்க்க முடியல. அவர்களுக்கு புரியாத புதிராக இருக்குது. இதே மாதிரி இங்கே மத்திய கிழக்கில் ஒரு சின்ன ஒரு கூட்டம், இந்த யூத கூட்டம், இத்தனை அரபு நாடுகளை அது வலிமையாக சண்டை போடுது. எப்படி அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஆச்சரியம். அதனால் ஒரு நெருக்கம் அப்போ இருந்தால் 1970 இவர்கள் வியட்நாமிலிருந்து வெளியே வருவதற்கும் அதற்கு பிறகு இஸ்ரேலோடு இவர்களுக்கு நெருக்கம் அதிகரிப்பதற்கும் அதுதான் பெரிய காரணம். அவர்கள் மேலே இருந்த ஒரு பெரிய ஒரு பிரமிப்பு, எப்படி இவர்கள் எப்படி சண்டை போடுகிறார்கள்ன்ட்டு. அதுக்கப்புறம் 73 யோம் கிப்பூர் வார்னு ஒன்று. அந்த 67 வார் தொடங்கினது இஸ்ரேலால். பட் 73 நடந்த போர் அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு நாள், அந்த யோம் கிப்பூர்ன்றது அவர்களுடைய மிக புனிதமான ஒரு நாள். அந்த நாளில் என்னென்னா, அவர்களுடைய நம்பிக்கையின்படி மோசஸ் அந்த ஒரு 40 மோசஸ் வழிநடத்திய அவருடைய யூதர்கள்
அவர்கள் ஒரு தங்க கன்றுக்குட்டியை வழிபட்டுருவாங்க. ஓகே. அதுக்கு அவர் வந்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவன்கிட்ட அவர் அந்த மலை உச்சிக்கு போய் ஒரு 40 நாட்கள் அட்டோன்மெண்ட் அவர் மன்னிப்பு கேட்டு இறைஞ்சி பேசுவார். அவர்களுடைய ஆண்டவன் அவரை மன்னித்ததாக அவர்களுக்கு ஒரு எண்ணம். அந்த நாள் வந்து எல்லாரும் அந்த நிகழ்ச்சியை எண்ணி பார்த்து தங்களுடைய தவறுகளை எல்லாம் எண்ணி பார்த்து வருந்த வேண்டிய ஒரு நாள். அன்னைக்கு அதிகாலையில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த 4 அரபு நாடுகள் படையெடுத்து தாக்குது. தொடக்கத்தில் அரபுகள் வெற்றி பெறுவது போல் இருந்தாலும் கூட பின்னாடி அமெரிக்காவினுடைய ஆயுதங்களும் உதவியும் சேர்ந்து அந்த 73 யோம் கிப்பூர் போரையும் இஸ்ரேலியர்கள் வென்று விடுகிறார்கள். இதெல்லாம் நடந்துருது. இதுக்கிடையில் யாசர் அரஃபத் கைரோவில் படிச்சுட்டு இருந்தார்னு சொன்னேன். அவர்கள் இதுக்கெல்லாம் என்னதான் வழி? அப்போ அவர்கள் 60களின் தொடக்கத்தில் அவர்கள் ஃபாட்டான்ட்டு ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு என்ன பேருன்னா வந்து லிபரேஷன் ஆஃப் பாலஸ்டைன் அப்படின்னு பேர். இப்படி திருப்பி படித்தா அந்த ஃபாட்டாவை, அந்த FATAH திருப்பி படித்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விக்டரி, வெற்றின்னு அர்த்தம். அந்த அமைப்பை வச்சு நடத்துகிறாங்க. அப்புறம் நிறைய அந்த மாதிரி தீவிரவாத குழுக்கள் இஸ்ரேலியர்களை ஆயுதம் மூலமாகத்தான் வீழ்த்த வேணும்னு நினைக்கிறவர்கள்லாம் வந்துடுறாங்க. அந்த பாலஸ்டைன் அதுக்கு பின்னாடி வந்து அது ஒரு அமைப்பாக மாறி பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பாக மாறுது. அதில் இருக்கக்கூடிய பல குழுக்களில் ஃபாட்டா அமைப்பு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த அமைப்பினுடைய தலைவராக யாசர் அரஃபத் இருக்கிறார். அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள், இந்த பாலஸ்தீனம் என்பதை நாம் நம்முடைய சொந்த முயற்சியில் வாங்க வேண்டும், மற்ற அரபுகளுடைய துணையோடு இதை நாம் பெறக்கூடாது. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தந்துடுது. ஆனால் ஒற்றுமை இல்லைன்ற மாதிரி கூட காரணமாக இருந்திருக்குமா சார்? கண்டிப்பாக இருந்திருக்கும். அதனால் அவர்கள் அப்படி அப்போது அவர் இருக்கார், யாசர் அரஃபத் அதற்கு தலைவராக மாறுகிறார். அவரை வந்து ஒரு பயங்கரவாதி, அவருடைய அமைப்பு ஒரு பயங்கரவாத அமைப்புன்ட்டு இஸ்ரேலியர்கள் எண்ணுகிறார்கள். இப்படி ரொம்ப நாள் நடக்குது. இப்படி நடக்கும் பொழுது இதுதான் முதல்ல இதுக்கு ஒரு சின்ன ஒரு விடிவு காலம் எப்போ வருதுன்னா 77 78 கார்ட்டர் அங்கே 76 நினைக்கிறேன், கார்ட்டர் அங்கே குடியரசுத் தலைவராக வருகிறார், ஜிம்மி கார்ட்டர். அவர் வந்த உடனே கேம்ப் டேவிட் ஒப்பந்தம்னு சொல்லிட்டு முதல்ல எகிப்தினுடைய அதிபர் சதாத்தை அழைத்து வந்து இஸ்ரேலுடைய அதிபர் மெனக்கம் பெகனோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். எகிப்து அவர்களை அங்கீகரிக்கிறது, பிடித்த அந்த சைனாய் பாலைவனத்தை திருப்பி தந்து விடுகிறது. ஸோ எகிப்தோட இப்போ ஒரு நல்லுறவு வந்துருச்சு. அதற்கு பிறகு ஜோர்டனோட வரும். இந்த மாதிரி இஸ்ரேலியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர்கள் சர்வதேச சமூகத்தோடு அவர்கள் இணைவதற்கான வழிகளை அமெரிக்க அதிபர்கள், அமெரிக்க தலைமை செய்து கொடுத்துட்ருக்கு. இப்போது இதுக்கிடையில் நிறைய பயங்கரவாத நிகழ்ச்சிகளும் நடக்குது. 1972 மியூனிக், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த மியூனிக் ஒலிம்பிக்கில் அது படமாகவே கூட வந்துச்சு, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்த படம். அதில் 11 இஸ்ரேலிய யூத வீரர்கள், அங்கே விளையாட்டு வீரர்களை அரபு பாலஸ்தீன தீவிரவாதிகள் கொன்று விடுவார்கள். ஒரு ஜெர்மன் பாதுகாப்பு அதிகாரி இந்த 11 பேரை கொன்று விடுவார்கள். அதெல்லாம் அவர்கள் மேலே வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்புணர்வை கொண்டு வந்துடுது. இப்போது இந்த பாலஸ்தீனியர்கள் எங்கேருந்து இதையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா ஜோர்டனுக்குள்ளே இருந்து செய்கிறாங்க. ஜோர்டனில் இருக்க பாதி பேர் பாலஸ்தீனியர்கள். இங்கேருந்து புலம்பெயர்ந்தவர்கள் பல பேர் அங்கே போயிடுறாங்க. இந்த பாஷா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் கிடையாது. ஆனால் ஜோர்டனிலேயே பூர்வீக குடிகளாக இருந்தவர்கள், பாலஸ்தீனத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்து தங்கியவர்கள் அப்படின்னு பார்த்தா அதில் பாதி இருப்பாங்க. அவர்கள் அங்கிருந்து இஸ்ரேலியர்களை தாக்குவது, அதற்கு பதிலாக இஸ்ரேலியர்கள் உள்ளே வந்து தாக்குறது, இது நடந்துட்டுருக்கு. இது அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசருக்கு பெரிய துன்பத்தை தருகிறது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவரே இவர்களை எல்லாம் ஒரு காலத்தில் எதிர்க்க வேண்டி வந்துடுது, பாலஸ்தீனர்களை, அதாவது பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனை. அப்போ அங்கேருந்து அவர்கள் குடிமாறி லெபனான் போகிறாங்க. லெபனான்லேருந்து இதை செய்கிறாங்க. அவர்கள் லெபனான் உள் படையெடுத்து வந்துடுது இஸ்ரேல். ஸோ லெபனீஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் நாட்டை விட்டு போயிடுங்கன்றாங்க. ஸோ கொஞ்ச காலம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு 87 93 வரைக்கும் முதல் இன்டிஃபாட், முதல் எழுச்சி. அப்போது இந்த கல்லடிக்கிறது, இந்த சின்ன பசங்க கல்லடிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இராணுவ வீரர்கள் மேலே. அது ஒரு 6 ஆண்டுகள் நீடிக்குது. அந்த 6 ஆண்டுகளை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இஸ்ரேலியர்கள். இதுக்கிடையில் இவர் லெபனான்லேருந்து அந்த நேரத்தில் டுனீசியாவுக்கு குடி போய்ட்றார் யாசர் அரஃபத். அங்கேருந்து கொஞ்ச நாள் நடக்குது பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன். இந்த அமெரிக்கர்களுடைய உதவியோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்பாடு செய்தது.
ஸோ ஒரு தற்காலிக அமைதி இருக்கே ஒழிய இதுக்கிடையில் இஸ்ரேல் லெபனான் உள்ள படையெடுத்து வந்துடுது, அங்கேருந்து வெளியே போகுது, அங்கே வந்து ஒரு பஃபர் ஜோன், ஒரு பஃபர் ஜோன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு பேருக்கும் இடையில வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்த உருவாக்குறது. அந்த மாதிரி 25 டீமிலிட்டரைஸ் ஜோன் 25 சதுர கிலோமீட்டர் அந்த மாதிரி ஒன்று லெபனானில் நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டுலாம் போகிறாங்க. தொடர்ந்து இதெல்லாம் நடக்குது. இதுக்கிடையில் ஒரே ஒரு சின்ன ஒளிக்கீற்று எங்கே கிடைக்குது அப்படின்னா, யாருக்கும் தெரியாத 93 2 இஸ்ரேலிய கல்வியாளர்கள் பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவர்களோட நார்வேயோடைய உதவியோடு, நார்வே, ஸ்வீடன் இவர்களெல்லாம் வந்து அமைதிக்கு நிறைய செலவு பண்ணுறவங்க. இங்கே எரிக் சோல்ஹைம் வந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த ஈழ பிரச்சனையில் தனி தூதராக நார்வேயை சேர்ந்த எரிக் சோல்ஹைம்னு சொல்லிட்டு ஒரு தூதராக தான் வந்தார். ஆமாம், அவர் அங்கே ரொம்ப நாள் இருந்தார், ஆனால் அது சரியாக வரலை. அப்போது இவர்கள் தனியாக ஒரு 7-8 மாதங்கள் சந்தித்து பேசுகிறார்கள். இப்படி இருக்கே, இதை எப்படி மாற்றுவது, எப்படி முடிவு கொண்டு வர்றது அப்படின்ட்டு. இது பின்னாடி தெரிய வந்த உடனே வந்து இஸ்ரேலியர்கள் அதிகாரப்பூர்வமாகவே அந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்கிறார்கள். அமெரிக்கர்களுடைய உதவியோடு ஆஸ்லோ பீஸ் அக்கார்ட்ஸ் 1993 முதல்ல ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அப்போதுதான் முதன்முறையாக இன்று நாம் பாலஸ்தீனம் என்று எண்ணும் அந்த இடத்திற்கு யாசர் அராஃபத் வருகிறார். அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட பிறகு அந்த ஒப்பந்தம் வந்து என்னன்னா, முதல்ல இவர்களுக்கு ஒரு சின்ன, இவர்களுடைய அரசுக்கான முதல் ஒரு எலும்புக்கூடு மாதிரி ஒரு சின்ன கட்டமைப்பை முதல்ல உருவாக்கி தருது. பாலஸ்டைன் அத்தாரிட்டி, பாலஸ்தீன அதிகாரம் என்ற ஒரு அமைப்பு. அது அவர்கள் அந்த இடங்களுக்கு அவர்கள் உரிமையாளர்களாக இருப்பார்கள். அதாவது சுய அரசு, தன்னாட்சி, அட்டானமஸ். இதில் என்ன சிக்கல்னா, இந்த இஸ்ரேலியர்கள் என்ன சொல்கிறாங்க, அதில் 3% தான் முழுமையாக அவங்க கண்ட்ரோலில் இருக்கும், உங்கள் ஆளுமையில் இருக்கும். 27 நீங்கள் வந்து பாதுகாப்பு மற்றதெல்லாம் பார்ப்பீங்க, ஆனால் எங்களுடைய மேற்பார்வையில் மீதி இருக்கிற இடங்கள் எல்லாம், மீதி 70 சில்லற இடங்கள், 70% உங்ககிட்ட நாங்கள் கொடுக்க போகிற அந்த இடம் தன்னாட்சிக்கு, அதனுடைய பாதுகாப்பு முழுமையும் எங்களுடைய பொறுப்பு. அதனால் இது வந்து ஒரு பாதி கிணறு தாண்டின மாதிரி தான். அப்போ மருத்துவம், கல்வி, மதம், மற்ற வசதிகள், போக்குவரத்து, இதெல்லாம் உங்கள் கையில் வந்துடும். எப்படி ஜம்மு காஷ்மீரில் 370 வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி. இங்கே நம்ம வந்து மாண்டேக் செல்ம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் கீழே நம்ம இங்கே முதல்ல நீதி கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு. அப்போ நம்மக்கிட்ட இருந்ததெல்லாம் போலீஸ்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. போலீஸ் எல்லாமே கவர்னர்கிட்ட இருக்கும். நம்மகிட்ட வந்து கல்வி இருக்கும், மருத்துவம் இருக்கும், இந்த மாதிரி துறைகள் இருக்கும். அப்புறம் நம்மகிட்ட கோவில்கள் இருந்துச்சு, மதம், அது மாதிரி. ஸோ இந்த அக்கார்ட்ஸ் வருது. ஆனால் இந்த அக்கார்டில் பெரிய இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி நிறையா வருத்தம் நிறைய பேருக்கு இருக்குது. அவர்கள் வந்து இந்த அக்கார்டை அதுக்கப்புறம் மேலே இந்த அக்கார்டை விழறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஏன்னா பாலஸ்டைன் அத்தாரிட்டியில் வந்து அவர் ஆயுதங்களை கீழே போடுவதற்கு ஒப்புக்கொள்கிறார் அந்த ஒப்பந்தத்தின் கீழ். அதற்கு பிறகு இஸ்ரேலை முதல் முறையாக அங்கீகரிக்கிறார். அது வரைக்கும் யாருமே அங்கீகரித்ததில்லை. பாலஸ்தீனியர்களுடைய யாரும் இஸ்ரேலை அங்கீகரித்ததில்லை, அங்கீகரிப்பை மறுத்தார்கள். அங்கே இருக்கவே கூடாது அவங்கன்னு நினச்சாங்க. முதல் முறையாக அங்கீகரிக்கிறார். அதற்கு பதில் அங்கே பாலஸ்டைன் என்ற ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்கி தருகிறோம், அல்லது அதற்கு நீங்கள் ஏற்புடையவர்கள் அப்படின்லாம் இஸ்ரேலியர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. ஸோ ஆனாலும் இது இவ்வளவு நாள் நடந்த சண்டைகளுக்கு ஒரு சின்ன முன்னேற்றமான ஒரு நிலை. அதனால ரெண்டு தரப்புலையும் அவர்களுக்கு என்னென்னா, நாம் இவ்வளவு கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு அந்த யூத தீவிரவாதிகள் சில பேர் நினைக்கிறாங்க. அதனால் அவர் அந்த ஆஸ்லோ அக்கார்ட்ஸுக்கு பிறகு இட்ஷக் ரபின் அவர் தான் அதை கையெழுத்து போட்டவர். அவரை கொண்டுடுறாங்க. யூதர்களை கொண்டுறாங்களா சார்? அந்த 3% அதிகம்ன்ற மாதிரி அங்கே பேசி இல்லை, அப்படி இல்லை. இந்த மாதிரி அவங்களுக்கு எதுவுமே தரக்கூடாது அப்படின்ற எண்ணம் உள்ள சில பேர்லாம் இருக்காங்க. இந்த பக்கமும் அப்படி இருக்காங்க, அந்த பக்கமும் இருக்காங்க. அந்த மாதிரியான ஆட்கள் தேங்க்ஃபுல்லி குறைவாக இருக்காங்க. பட் அவரை கொண்டுட்டாங்க. அவர் தான் அதை இதுக்கப்புறம் 2000 இதெல்லாம் விழுந்த பிறகு 2000 ஒரு 10 நாட்கள் ஒரு மத்தியஸ்தத்தை கிளின்டன் ஏற்பாடு செய்தார். எஹூட் பராக்னு சொல்லிட்டு அவர்களுடைய பிரதமர். அப்புறம் இவர் நம்ம யாசர் அராஃபத் 10 நாட்கள் அமெரிக்க அதிபர் அந்த 2 பேரோடவும் தங்கி, நீங்கள் யோசித்து பாருங்கள், அமெரிக்க அதிபர் 10 நாட்கள் தங்கி இந்த பக்கமோ அந்த பக்கமோ இவர்கிட்ட இருந்த தகவலை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்கறது, அங்கிருந்து
அவர்களோடு சாப்பிடுவது, அவர்களோடு அங்கேயே தங்கி அங்கேயே ஒரு அவர்களுக்கு எவ்வளோ முடியுமோ ஒரு நண்பன் மாதிரி அவர்களோட பழகி அவர்களோட 2 பேரையும் கரம் கோர்ப்பதற்காக அவர் முயற்சி எடுக்கிறார். ஆனால் அது அந்த கடைசி நேரத்தில் விழுந்துருது. ஏன்னா இந்த நான் சொன்ன இல்லையா ஹராம் அலஸ்கா மாஸ்க், அதனுடைய ஆளுமையை அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று யூதர்கள் சொல்கிறார்கள். அந்த இடத்தையும் அதுக்கப்புறம் ஜெருசலத்தில் நிறைய குடியேற்றங்கள் உண்டு. இந்த செட்டிலர்ஸ்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ யூத அரசுகள் பல, குறிப்பாக இந்த அரசு பாரம்பரியமான பாலஸ்தீன இல்லங்கள் என்று நினைக்கிற தாயகம் என்று நாம் எண்ணுகிற இடங்களிலெல்லாம் இவர்கள் குடியேறிகளை செட்டிலர்ஸை அமர்த்தி விட்டார்கள். பல லட்சக்கணக்கான செட்டிலர்ஸ் இருக்காங்க. அவர்களெல்லாம் இனிமேல் அதை அங்கிருந்து அப்புறப்படுத்த முடியுமானே தெரியாது. அந்த மாதிரி ஸோ ஜெருசலத்தில் அந்த மாதிரி நிறைய குடியிருப்புகள் இருக்குது. அதுக்கு அந்த ஆளுகையை தங்கக்கிட்ட வரணும் அப்படின்னு இஸ்ரேலியர்கள் கேட்குறாங்க. எஹூத் பராக் கேட்குறார். வெஸ்ட் பேங்க்கில் அவர் பலஸ்தீனத்தில் கிட்டத்தட்ட 90% திருப்பி தருகிறார். பட் ஏற்கனவே 78% பிடிச்சு வச்சுருக்காங்க. இன்னொரு 10% தான் 88% ஆகிடும். இந்த 2 காரணங்களால் அது நடக்காத போயிடுச்சு. அது ஒருவேளை பேசி அவர் என்ன சொல்லிட்டார் அராஃபத், நான் இந்த அலஸ்கா மாஸ்கினுடைய ஆளுகையை அவர்களிடத்தில் தந்து துரோகியாக மாறுவதற்கு இஸ்லாமியரிடத்திலோ அல்லது என்னுடைய பலஸ்தீன இனத்திற்கோ நான் துரோகியாக மாற விரும்பவில்லைன்னு சொல்லிட்டார். அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆமாம், அதற்கு பிறகு 2008 கடைசியாக ஜார்ஜ் புஷ் ஜூனியர் அவர் ஓல்மர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைம் மினிஸ்டரும் இப்போ இருக்கிற பாலஸ்டைன் அத்தாரிட்டியோடைய அதிபர் இருக்கார் இல்லையா, அவரையும் கூட அப்பாஸ், அவங்க 2 பேரையும் வச்சு இன்னொரு முயற்சி நடந்தது. இவர் 93% தரேன்னு சொன்னார். நிறைய இறங்கி வந்தார். ஆனால் அதுவும் கடைசி நேரத்தில், ஏன்னா 2 பேருமே பலமான தலைவர்கள் இல்லை. ஓல்மர்ட் மேலே ஊழல் புகார் விசாரித்து அவர் ஊழல் தண்டனைக்கு பின்னாடி ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவர் தண்டனைக்கு ஆளானார். அப்பாஸுக்கு நாம் பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, 2000களினுடைய தொடக்கத்திலிருந்து ஹமாஸ் என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு பாலஸ்டைன் அத்தாரிட்டியிலிருந்து எப்படி இங்கே இலங்கையில் உங்களுக்கு தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணின்ட்டு தமிழ் யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட், அமிர்தலிங்கம், சிவச்சிதம்பரம் இவர்களெல்லாம் இருந்தார்கள். அவர்கள் மிதவாதிகள். அவர்கள் போன பிறகு உங்களுக்கு போராளிகள் தலையெடுத்தார்கள். அந்த மாதிரி இவர்களை மிதவாதிகளாக எண்ணி ஹமாஸ் என்ற அமைப்பு காசாவில் மட்டும் 2006 பெரிய ஒரு தீவிரவாத அமைப்பாக அது வளர்ந்து இஸ்ரேலியர்களை தாக்குவதும் இஸ்ரேலியர்களுக்கு துன்பம் தருவதும் இஸ்ரேல் என்பதை ஒப்புக்கொள்ளாத ஒரு அமைப்பாக அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது வளருது. அப்போ 2007 நடக்கிற தேர்தல்களில் அவர்கள் பாலஸ்டைன் அத்தாரிட்டியை வீழ்த்தி விட்டு அங்கு ஆட்சிக்கு விடுகிறார்கள். 2008 இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ இவரும் ரொம்ப இவருக்கு ஒரு பக்கம் இவர் ஆட்சியிலே இல்லை, மேற்கு கரையில் மட்டும்தான் இவர்களுடைய ஆட்சி இருக்கு. அங்கே இவர்கள் இந்த ஒப்பந்தம் நடந்திருந்தா கூட இவர்கள் சொல்வதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுவும் நடக்கலை. ஓல்மார்ட்டும் பெரிய புகழ்பெற்ற தலைவரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் அதிகமான ரொம்ப இறங்கி வந்தார்கள். அதனால் இதற்கு ஒரு தீர்வு வந்திருக்கும். அப்புறம் அதில் என்னென்னா, இவர்கள் 50 லட்சம் பேர் அகதிகளாக வெளியில் இருக்காங்கன்றோம். அது ஒரு ஸ்டிக்கிங் பாயிண்ட். அதில் இவர் கேட்டது 1.5 லட்சம் பேரை நீங்கள் திருப்பி எடுத்துக்கணும்னு கேட்டார். யார்? அப்பாஸ். ஓல்மர்ட் 5000 குடும்பங்களை வரைக்கும் குடும்பங்களை மீண்டும் இணைப்பது என்ற அடிப்படையில் நான் அதற்கு அனுமதி தரேன், 5 ஆண்டுகளில் 1.5 லட்சம் பேர் நீங்கள் எடுத்துக்கணும்ட்டு இவர் கேட்டார். அதுக்கு என்னால் முடியாதுன்ட்டார் அவர். அதனால் அவர்கள் அதில் ரொம்ப டச்சியாக இருக்காங்க. அதில் இவர்கள் யாரும் வரக்கூடாது, வந்துட்டால் இவர்களுடைய ஏற்கனவே நான் சொன்ன 20% பாலஸ்தீனியர்கள் இருக்கிறார்கள். தே ஆர் கால்டு பாலஸ்டீனியன் இஸ்ரேலிஸ் அல்லது இஸ்ரேலி பாலஸ்டீனியன்ஸ். அவர்கள் அவர்கள் ஒரு 2ஆம் தர குடிமக்களாக தான் இருக்காங்க. மற்றவர்களை விட நல்லா வாழ்கிறாங்களே ஒழிய அந்த நாடு யூதர்களுக்கான நாடு என்பதாக இருக்கிறது. இதற்கிடையில் ஹமாஸை நீங்கள் பார்த்தீங்க, போன 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் நடத்திய அந்த தாக்குதலில் 1200 பேர் இறந்து போயிட்டாங்க. 251 பேர் பிணை கைதிகளாக அக்டோபர் 7, 2023 அவர்கள் நடத்திய தாக்குதலில் இதெல்லாம் நடந்துச்சு. அதற்கு பிறகு இந்த 2 ஆண்டுகளில் காசா மிகவும் சீரழிந்து நிலை குலைந்து அந்த மக்கள் வாடி பரிதவித்து இருப்பதை நாம் பார்க்கிறோம்.
இந்த கட்டத்தில் இன்னைக்கு நாம் இருக்கோம். நீண்ட வரலாற்று பயணமாக இருந்தது சார் உங்களோட பேச்சு. இதில் என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில் ஈரான் எப்படி உள்ளே வந்தாங்க சார்? ஈரானால தான் ஹமாஸ் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்களா? ஈரான் எப்படி உள்ளே வந்தாங்க? இல்லை, ஈரானும் இஸ்ரேலும் ஜென்ம பகைவர்கள். ஈரான் பல இந்த மாதிரி போராடி குழுக்களுக்கு அவர்கள் ஆயுதங்களையும் அவர்களுக்கு நிதி உதவியும் வழங்குவதை அது ஒரு தன்னுடைய கடமையாக எண்ணுகிறது. லெபனானில் ஹெஸ்பொல்லாவை சேர்ந்தவர்கள் ஈரானை போலவே ஷியா இஸ்லாத்தை தொடர்பவர்கள். ஹமாஸ் அப்படி கிடையாது. ஹமாஸ் அவர்கள் சன்னி இஸ்லாமை சேர்ந்தவர்கள். இருந்தாலும் இந்த இஸ்ரேலுக்கு எதிராக யார் சண்டையிட்டாலும் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டது ஈரான். அதனால் அவர்கள் உதவி செய்திருந்தார்கள். அதனால தான் அவர்களுடைய தலைவர் அங்கே போயிருக்கும் பொழுது அவர்கள் குண்டு போட்டு அவரை கொன்று விட்டார்கள். ஹனீஃபேன் நினைக்கிறேன் அவர் பேர். ஹனியே, அவரை கொண்டுட்டாங்க. ரைட் சார், இவ்வளோ நேரம் கருத்துக்களை அப்படியே வரலாற்று பயணமாக கொண்டு போயிட்டீங்களா? அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல்களையும், என்ன நடந்தது, யாரால் பிரச்சனை வந்தது, இனி எப்படி போகும் அப்படின்றதையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் முன்னாடி ஆரம்பத்தில் பேசும்போது இப்போ ஒரு 20 திட்டம் இப்போ ட்ரம்ப் கொடுத்துருக்காரு. அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு இனிமேலாச்சும் அங்கே அமைதி திரும்புமா அப்படின்றது ஒரு பக்கம் நம்பிக்கையாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது. ஸோ நம்ம தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் என்னென்ன நடக்குது அப்படின்றத விரிவாக பேசலாம் சார். ரொம்ப நன்றி சார். அவர்களை முழுமையாக ஜாப்பனீஸ் மாதிரி யோசிப்பது, ஜாப்பனீஸ் மாதிரி எழுதுவது எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு அவர்கள் முயன்று கொண்டிருந்தார்கள். இது 1910. மற்ற இடங்களையும் அவர்கள் பிடித்து வைத்திருந்தார்கள். யார்? ஜாப்பனீஸ் 1941-42 இரண்டாம் உலக போர் அப்போ சீனாவினுடைய மஞ்சூரியாவை பிடிச்சிருந்தாங்க. சீனாவினுடைய ஏறக்குறைய 1/3 அவர்கள் படையெடுத்து கைப்பற்றி வைத்திருந்தார்கள். பெரிய சக்தி அவர்கள். வேறு சில இடங்களில், வேறு சில மேலை நாடுகளுடைய இடங்களையும் அவர்கள் பிடித்து வைத்திருந்தார்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.